வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டுக்குரிய ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ரிசல்ட் வந்ததும் ஃபைனல் ரிசல்ட் வந்ததும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அண்ட் தென் இதுவே எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் இல்லை செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அல்லது எனக்கு சீட் கிடச்சிருக்கு, கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் தேர்ட் ரவுண்ட் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்கிரேடேஷன் போக நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோஸை மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஹூ கேன் பார்ட்டிசிபேட் இன் மாப்-அப் ரவுண்ட். அதாவது இந்த மாப்-அப் ரவுண்ட் தான் தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாலையும் ரவுண்ட் 3 தான் மாப்-அப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த தேர்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் ஸ்டேட் கோட்டாக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள், அண்ட் இந்த ஆல் இண்டியா கோட்டா அல்லது ஸ்டேட் கோட்டா மாப்-அப் ரவுண்ட் சீட் கிடச்சி நீங்கள் சேரணுமா, இல்லை சேராமல் போனால் என்ன நடக்கும், அண்ட் தென் இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஸ்ட்ரே ரவுண்ட், அதாவது ஃபோர்த்து ரவுண்ட் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸ்ட்ரே ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேராமல் போனால் என்ன பண்ணலாம், அண்ட் சீட் கிடச்சி எப்படி சேர்றது, என்ன ப்ராசஸ், அண்ட் அப்கிரேடேஷன் போகிறது எப்படி அப்படின்றது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருந்தாலும் சரி, பிளானிங் டு கோ ஃபார் அப்கிரேடேஷன் இன் தேர்ட் ரவுண்ட். ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது குரூப் 1 கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா, registered candidate who did not get any seat allotment in the round 1 or round 2. அதாவது ரவுண்ட் 1 இல்லை ரவுண்ட் 2ல் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்க்கு வந்து சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ரவுண்டு 3க்கு வந்து அவங்க எலிஜிபிள். அண்ட் தென் குரூப் 2 கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா, registered candidate who have secured a seat and whose second round of allotted seat got cancelled during the document verification on reporting for admission will be considered for allotment of seat in the next round of seat allotment with changed category subject to the availability of seat in respective category. அதாவது செகண்ட் ரவுண்டில் சீட் வந்து அலாட் ஆகி அந்த சீட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அப்படின்னா அவங்களும் தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் தேர்டு குரூப் பார்த்துட்டோம் அப்படின்னா, கேண்டிடேட் who have reported allotted institution, candidate who have reported at allotted institute during the second round of allotment and submitted willingness for third round for upgradation on S. அதாவது செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் தேர்ட் ரவுண்ட் அப்கிரேடேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணி எஸ் கொடுத்தவங்களும் தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் குரூப் 4ல் பார்த்துட்டோம் அப்படின்னா, candidate who have been allotted a seat in round 2 but did not join or resign and exited after forfeiture of fees. அதாவது குரூப் 2ல் சீட் வந்து அலாட் ஆகி ஜாயின் பண்ணாதவங்க, ரிசைன் பண்ணிட்டு எக்ஸிட் ஆனவங்க, அதாவது ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் ஃபீஸோட எக்ஸிட் ஆனவங்க தேர்ட் ரவுண்டுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதே ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அலவுட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டேட் கோட்டாக்கு தேர்ட் ரவுண்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட், அதாவது நாட் செக்யூர்ட் அ சீட் இன் ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2. இதுவே தென் செக்யூர்ட் அ சீட் இன் ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2, அதாவது அப்கிரேடேஷன் போனாங்க இல்லையா, ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 சீட்டு கிடச்சி அவங்களும் ஸ்டேட் கோட்டாக்கு வந்து தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி. அண்ட் தேர்ட் வந்து ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சி அதை ரிசைன் பண்ணினாங்க ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில், அவங்களும் ஸ்டேட் கோட்டாக்கு தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் இதே சீட்டு கிடச்சி ரிசைன் பண்ணாங்க ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில், அவங்களும் தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான் ஸ்டேட் கோட்டாவில். அண்ட் தென் இதே கிடைச்ச சீட்டை ரிசைன் பண்ண கொடுத்த டைமுக்குள்ளே ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் அப்கிரேடேஷன் பண்ணி ஜாயின் பண்ணல அப்படின்னா forfeiture ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட், அண்ட் தென் forfeiture ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் ஃபீஸ், அதாவது பெனால்ட்டி ஆஃப் 10 lakhs பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ், அவங்க வந்து ஃபர்தர் ரவுண்ட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஸ்டேட் கோட்டா, அதாவது ஃபோர்த் ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஒன்லி. அண்ட் தென் forfeiture ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் forfeiture ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இருக்குது, பெனால்ட்டி ஆஃப் ₹10 lakhs. ஸோ இவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 1 year, அடுத்த 1 yearக்கு வந்து நாட் எலிஜிபிள். இந்த வீடியோ கண்டிப்பாக மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.